الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு துவா, எப்போதும் எல்லோராலும் ஓதப்படக்கூடிய ஒரு துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, கான அக்ஸர துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக கேட்கக்கூடிய துவா என்னவென்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா என்கிற துவாவை தான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாக இந்த துவா எல்லோராலும் ஓதப்படக்கூடிய துவா, எப்பொழுதும் கேட்கப்படக்கூடிய துவா, அநேகமாக எல்லாருக்குமே மனப்பாடம் இருக்கும். ஆனாலும் இந்த துவாவில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், இந்த துவாவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேறு எந்த துவாவிலும் இல்லை என்று சொல்லலாம். சிறிய வார்த்தைகளிலே, சில வாசகங்களிலே அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கைரு பரக்காத்துகளையும் உள்ளடக்கிவிட்டான். அல்லாஹ் குர்ஆனில் இந்த துவாவை சொல்லும் பொழுது ஜாஹிலியாவுடைய காலத்தோடு இணைத்து சொல்லுவான். ஜாஹிலியாவுடைய காலத்திலே ஹஜ்ஜு செய்வார்கள், ஹஜ்ஜுக்கு வருவார்கள். ஆனால் ஹஜ்ஜை அவர்கள் முறையாக செய்ய மாட்டார்கள். அதில் பல குளறுபடிகளும் தவறுகளும் நடக்கும். ஆனாலும் அவர்கள் துவா செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு வந்து மினாவில் இருந்து கொண்டு துவா செய்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டினான் இப்படி, ஃபமினன் நாஸி மன் யகூலு ரப்பனா ஆத்தினா. மக்களில் சிலர் இப்படி கேட்பார்கள், யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, துன்யாவில் எங்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் வழங்குவாயா, வமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு ஆখিরাத்தில் எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். இது ஜாஹிலியாவுடைய காலத்திலே அவர்கள் கேட்ட துவா, வெறும் துன்யாவை மட்டும் கேட்டார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அவ்வளவுதான், அதற்கு மேல் எதுவும் கிடையாது. உலகம் மட்டுமே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இப்படியும் கேட்பார்கள். அவர்கள் உண்மையான மூமின்கள், நபிமார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய துவா என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. இரண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான். துன்யாவை மட்டும் கேட்கக்கூடாது, துனியாவையும் கேட்க வேண்டும், ஆখিরাத்தையும் கேட்க வேண்டும். ஆখিরাத் மட்டும் போதும் என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லது துனியா மட்டும் போதும் என்று ஜாஹிலியாவில் சொன்னது போன்றும் சொல்லவில்லை. இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை ஒரு நடுநிலையான ஒரு வழிமுறை. துனியாவும் வேண்டும், ஆখিরাவும் வேண்டும். அதே சமயத்திலே துனியாவை எப்படி கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஜாஹிலியாவுடைய காலத்திலே பொதுவாக கேட்டார்கள், யா அல்லாஹ் துனியாவை கொடு, செல்வத்தை கொடு, எதுவெல்லாம் அவர்களுக்கு நல்லதாக தெரிந்ததோ அதையெல்லாம் கொடு என்று கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னால் அப்படி கேட்கக்கூடாது. கேட்க வேண்டிய முறை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே நல்லதை கொடுப்பாயா. உலகத்திலே நாங்கள் எதுவெல்லாம் நல்லது என்று நினைக்கிறோமோ அதுவெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நாங்கள் சில சமயம் நல்லது என்று நினைப்போம், அது எங்களுக்கு தீங்காக அமையலாம். நாங்கள் ஒரு கல்வியை தேடி செல்வோம், அது எங்களுக்கு தீங்காக அமையலாம். அல்லாஹ் சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் துஆ செய்தார்கள், மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் கொடுக்காத கல்வியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், பயன் தரக்கூடிய கல்வியை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். துனியாவை கேட்க வேண்டும், அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இல்மின் மூலமாக பயன் கிடைக்க வேண்டும். ஒன்று துனியாவில் கிடைக்க வேண்டும், அல்லது ஆখিরাத்தில் கிடைக்க வேண்டும். இன்று ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்லை. எதையாவது ஒன்றை படிக்க வேண்டும், பெரிய உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் எதிர்காலத்திலே அது அவருக்கு நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா அதை அவர் உணர மாட்டார். எல்லாம் தேவை. டிகிரி படிக்கணும், மேல் படிப்பு படிக்க வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். இன்று வாலிபர்களிடத்திலே பொதுவான ஒரு சோம்பேறித்தனம், அந்த சோம்பேறித்தனம் நீங்க வேண்டும். எல்லாம் வேண்டும், ஆனால் கேட்பது அல்லாஹ்விடத்திலே ஹஸனா, யா அல்லாஹ் எது எனக்கு சிறந்ததோ, எது எனக்கு நல்லதாக இருக்குமோ, எனக்கு ஆখিরাவை விட்டும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்காதோ அப்படிப்பட்ட துனியாவை கொள். ஒரு பெண்ணை நேசிக்கிறார் ஒருவர், அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ் இந்த பெண்ணை எனக்கு முடிச்சு வைப்பாயாக. அவருடைய தேவை அவ்வளவுதான், அவருடைய நினைப்பும் அவ்வளவுதான். அவர் ஆசை கொள்ளக்கூடிய ஒரு பிரியப்படக்கூடிய ஒரு பெண், அதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அது அவருக்கு ஹசனாவாக இருக்குமா இல்லையா என்று சொல்ல முடியாது.
ஒரு காலம் அந்த பெண்ணை முடித்ததன் காரணமாக ஆரம்பத்தில் நன்றாக இருக்கலாம், காலப்போக்கில் ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? மின் இம்ரஅத்தின் துஸய்யிபுனி கப்லல் மஷீப், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட பெண்ணை விட்டும் மனைவியை விட்டும் பாதுகாப்பாயாக, நான் வயோதிகத்தை அடைவதற்கு முன்பாகவே என்னை வயோதிகத்திற்கு தள்ளி விடுவாளே, நரைமொழியை உருவாக்கி விடுவாளே, அப்படிப்பட்ட பெண்ணை விட்டும் பாதுகாப்பாயாக. சாலிஹான பெண்ணை கேட்க வேண்டுமே தவிர நாம் விரும்பக்கூடிய பெண் நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நாம முடிவு செய்ய முடியாது. அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ஹஸனாவை கேட்க வேண்டும், சிறந்ததாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை கேட்பார்கள் பலரும், கேட்க வேண்டியதுதான், ஆனால் சாலிஹான பிள்ளைகளை கேட்க வேண்டும். பிள்ளைகளை கேட்க குழந்தை வேண்டும் என்கிற தேக்கம் இருக்கும், கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்கவும் வேண்டும். ஆனால் வெறும் குழந்தையை கேட்டால் அந்த பிள்ளைகள் நாளைக்கு நமக்கே எதிராக இருப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்து விடுவார்கள், நம்முடைய உழைப்பை எல்லாம் வீணாக்கி விடுவார்கள், நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக கூட மாறி போய்விடலாம். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், துர்னியத்தன் சையபா, யா அல்லாஹ் சிறந்த பிச்சலங்களை சந்ததிகளை கொடுப்பாயாக. அந்த குழந்தைகள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், மனைவி நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் நமக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடு. அதே போன்று வீட்டை கேட்கிறோம், வீடு என்பது தேவை, விசாலமான வீட்டை கொடு என்று கேட்கும் பொழுது வெறும் வீட்டை மட்டும் கேட்கக்கூடாது, அந்த வீட்டிலே எல்லா விதமான பரக்கத்துகளையும் சேர்த்து கேட்க வேண்டும். அந்த வீட்டிலே தேவையில்லாத சேட்டைகள், ஷைத்தானுடைய சேட்டைகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். வீடு பெரியதாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த வீட்டிலே எல்லா விதமான நல்ல அமல்களும் நடக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த வீட்டிலே பரக்கத் கிடைக்கும். இல்லை என்றால் எல்லா விதமான சேட்டைகளுக்கும் எல்லா விதமான சிரமங்களுக்கும் பல சமயங்களில் அந்த வீட்டையே விடக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அந்த வீட்டிலே உங்களை நம்மை வாழ விடாமல் கூட ஆக்கி விடலாம். அந்த வீட்டை விட்டு காலி செய்து விட்டு வேறு வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைகளை கூட ஏற்படுத்தி விடலாம். எனவே கேட்கும் பொழுது இப்படி ஜாமி மானியான எல்லா கருத்தையும் உள்ளடக்கி கொண்ட ஒரு வார்த்தை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துனியாவிலே எங்களுக்கு ஹஸனாவை கொடு, சிறந்ததை கொடு, ஆக சிறந்ததை கொடு. அதே சமயத்தில் அடுத்ததாக அல்லாஹ் சொல்வான், வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்திலும் ஹஸனாவை கொடு. வெறுமனே துனியாவை மட்டும் கேட்டுவிட்டு, பொதுவான பழக்கம் ஜாஹிலியாவுடைய காலத்தில் மட்டுமல்ல இன்றும் கூட பொதுவாக துஆ என்று சொன்னால் நம்முடைய துனியா மட்டும்தான் பெரும்பாலும் நம்முடைய முன்னால் இருக்கும். நம்முடைய துனியாவுடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய மனைவி மக்களுடைய தேவைகள், நம்முடைய பொருளாதார தேவைகள், வியாபாரம் அபிவிருத்தியாக வேண்டும், பொருளாதாரம் பறக்கத்தாக வேண்டும், கண்டிப்பாக தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய துஆவை அதோடு மட்டும் சுருக்கி விடக்கூடாது, துனியாவோடு மட்டும் சுருக்கி விடக்கூடாது. பறக்கத்தான பொருளாதாரத்தை கொடு என்று துஆ செய்கிற அதே சமயத்திலே அல்லாஹ்விடத்திலே ஆখিরাத்திலே வெற்றியும் கேட்க வேண்டும். உண்மையான வெற்றி அதுதான். உலகத்தினருக்காகவே எவ்வளவு துஆ செய்கிறோம், ஆனால் வாழக்கூடிய காலம் குறுகிய காலம். ஆனால் ஆখিরাத்து நீண்டதொரு காலம் இருக்குது. நான் அதுக்காக எவ்வளவு துஆ செஞ்சிருப்போம். வஃபித் துன்யா ஹஸனா, துனியாவிலேயும் ஹஸனாவை கொடு, வஃபில் ஆখিরাத்தி ஹஸனா, ஆখিরাத்திலேயும் ஹஸனாவை கொடுப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆখিরাவிலே ஹஸனா என்பது அல் ஜன்னா, சுவர்க்கம். அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்க வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும், நம்முடைய கேள்வி கணக்கு லேசாக அமைய வேண்டும் என்று கேட்க வேண்டும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே மின்னல் வேகத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்படி ஹவுதுல் கௌசர் தண்ணீர் தடாகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தின் மூலமாக தண்ணீர் பருக வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஆখিরাத் சம்பந்தப்பட்ட மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே அமளி துமடியிலும் கூட அல்லாஹ் நமக்கு அர்ஷுடைய நிழலில் இடம் தர வேண்டும். இப்படி ஆখিরাத்தை பற்றியும் நிறைய கேட்க வேண்டும். இரண்டும் சேர்ந்ததுதான் துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய இந்த துஆவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற துஆவிலே இரண்டையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். வஃபில் ஆখিরাத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் என்று துஆ முடிகிறது. நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அங்கே ஆখিরাத்தையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லி இருக்கிறான். அதில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலும் அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த துஆவை அதிகமாக ஓதினார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக ஓதிக்கொள்வார்கள் இந்த துஆவை. யாராவது வருவார்கள், ஒரு தடவை அவர்களுடைய நண்பர்கள் சிலர் வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க.
எங்களுக்காக துவா செய்யுங்க. அப்போ ஓதின துவா இதுதான், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இப்படி ஓதுனாங்க. அவங்க ஒரு மாதிரியாக பார்த்துருப்பார்கள் போலும். ஏன்னா இதுதான் எல்லாரும் செய்கிற துவாவாச்சே, இந்த துவாவை எங்களுக்கும் செய்கிறீங்களேன், அது மாதிரி ஒரு பார்வை பார்த்திருக்க கூடும். அது அந்த உடனேயே அதில் தானே சொல்லுவாங்க, இதா ஆசா குமுல்லாஹு தாலிக்க, அல்லாஹ் உங்களுக்கு இதை கொடுத்து விட்டால் எல்லா விதமான கயிறுகளையும் கொடுத்து விட்டானே, துன்யாவிலும் ஆகிரத்திலும் எல்லா விதமான கயிறும் கிடைத்துவிடும். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இந்த துவா சிறிய வாசகங்களை கொண்டது என்று அற்பமாக கருதி விடாதீர்கள். ஆக சிறந்த துவா, ஆக உயர்ந்த துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது கூட ருக்னே யமானியில் இருந்து ஹஜ்ரே அஸ்வத் வரையிலும் இந்த துவாவை தான் ஓதுவார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆখিরাவிலும் நிரப்பமான கைர் பரக்காத்துகளை கொடுத்தருள்வானாக. எங்களுடைய துவாவிலே துன்யாவை போன்று ஆখিরাவையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லா நிலைகளிலும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.